பாப்பா லஞ்ச் பாக்ஸ போட்டுட்டு உன்னோட சாக்ஸ போய் துவைச்சு வச்சிரு. அம்மா சோப்பு இல்லையம்மா. சோப்பு இல்லையா? பாத்ரூம்ல இருக்கு பாரு, போய் பாரு. நான் பார்த்தாங்க, இல்ல. சரி இரு, நான் சரி வந்து எடுத்துறேன் இரு. சோப்பு இங்கதான் வச்சேன். இந்த இருக்க இதை வச்சு துவைச்சிடலாமே. பாப்பா வா, இந்த இருக்க பாரு, சாக்ஸ் தானே இதை வச்சு துவைச்சிருந்தா. இதை வச்சு எப்படிமா துவைக்கிறது? துவைக்கலாம், துவை அந்த அப்படி. சரிங்கம்மா. இந்த டவலை துவைக்காம விட்டுடுச்சு பாரு அது. ஐயோ, இங்க பாரு எவ்வளவு சோப்பை செஞ்சு வச்சிருக்க. இந்த பிள்ளை என்ன அப்படி இருக்குத? மௌத்திகா இங்க வா. ஏன் பாப்பா இவ்வளவு சோப்பு இருக்கு, இதெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல வைக்க கூடாதா? குட்டி குட்டியா தானேம்மா இருக்கு, இதை வச்சு எப்படிமா போட முடியும்? குட்டி குட்டியா இருக்கா, இது நாளைக்கு எதுக்காவது யூஸ் ஆகாதா? இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண கூடாது. இந்தா இதை வச்சு டவலை துவைச்சு போடு. இப்படி இதை வச்சா? ஆமா, துவைச்சு போட்டுட்டு வா. ஜூஜோ என்ன பாப்பா இவ்வளவு காஃபியை சிந்தி வச்சிருக்க? நான் ஆட்டும் போது அதுவா சிந்துது. என்ன எப்படி சிந்தோம்? சிந்தாம செய்யணும், அதுதானே வேலை. இவ்வளவு காஃபியை சிந்தி வச்சிருக்க. சிந்தி இருக்கு. இது உனக்கு கொஞ்சமா? பாப்பா அம்மாட்ட 2 வெங்காயம் வேண்டாம்ப்பா, காலை வலிக்குது, கடைக்கு போகணும். நம்ம அம்மாவே ஒரு கெஞ்ச. இப்பதான் நானே சோப்பை கீழே போட்டு திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அவங்களே எடுத்து கொடுக்க போறதுல நம்ம தெரியாம கொடுத்தாலும் நம்மள தான் திட்டுவாங்க. அதுக்கு நம்ம இல்லைன்னே சொல்லிடுவோம். பாட்டி வெங்காயம் இல்லைங்க பாட்டி. இல்லையா? சரிப்பா. பாப்பா யார் பெல் அடிச்சது? பக்கத்து வீட்டு பாட்டிங்கம்மா. என்னவா? வெங்காயம் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேங்கம்மா. ஐயோ ஏன் பாப்பா இல்லைன்னு சொன்னேன்? நீங்க ஏதாவது சின்னதா ஒரு பொருள் கிலோ தூக்கி போட்டாலும் திட்டுறீங்கல்ல, நான் தாங்கம்மா அவங்களுக்கு எட்ட கொடுக்குறீங்களோ என்னமோன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு பொருளை வேஸ்டா கீழே தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பாப்பா. வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, புரியுதா? வேஸ்டா ஒரு சின்னதா ஒரு இது வேஸ்ட் ஆகுதுன்னா கூட அதை செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு போய் செய்யறதுன்னா எவ்வளவு நாளும் செய்யலாம். நமக்கு செய்யறது அடுத்தவங்களுக்கு செய்யறதுனா எவ்வளவு நாளும் செஞ்சுக்கலாம். அதே போல சிக்கனமா இருக்கணுமே தவிர கெஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. சிக்கனம்னா நம்ம வந்து எந்த பொருளுமே வேஸ்ட் ஆக்காம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வைக்கிறது. கெஞ்சத்தனங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறது கெஞ்சத்தனம். அந்த மாதிரி கெஞ்சத்தனமா தான் இருக்கக்கூடாது. ஆனா சிக்கனமா இருக்கணும், சரியா? இப்போ அந்த பாட்டி முடியாதவங்க போய் 2 வெங்காயத்தை எடுத்து கொடுத்துட்டு வாப்போம்.